இப்போ சுவாமி வந்தோடனே தீட்சை எடுத்துட்டான்னு சொன்னார். தீட்சைங்கிறது வந்து சாமானியம் இல்லை, ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப் டைம் யூ ஹவ் பீன் இனிஷியேட்டட் பை ரமணா, யூ கம் ஹியர் அப்படின்னு அவரே சொல்கிறார். ரமண மகர்ஷி டிவோட்டி தானே, మీరు రమణ మహర్షి డివోటీ కాదా, అన్నదానం చేస్తారా, అనాథ సంస్కారం చేస్తారా, మంచి పని కాదా, దేవుడి పని కాదా? ఐ నో తెలుగు அவர் நாளைக்கு அதே மாதிரி சுவாமி சொன்னதுல ஒரு கோயில் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஒகட்டத்தனரில். ஒரு நாளைக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், நின்று சுவாமி நினச்சின்னு போகிறேன், மூச்சு நின்று போச்சு, பேச முடியல. உடனே சாமியை நினச்சிட்டேன், சரி சாமி என்னை அழிச்சுக்கோ அப்படின்னு. திடீர்னு என் மருமக வந்து என்னன்னு கேட்டால் பேச முடியல. SOSன்னு போட்டு சிவசுந்தரம்னு போட்டேன் 994. அதனால் இப்போ எனக்கு நான் மூச்சு சுவாமி மூச்சு தான் என் மூச்சு. எனக்கு இப்போ 83 வயசாச்சு. அவரை மாதிரி பெரிய மகான் அப்போ ஜனங்களுக்கு தெரியல. அவரை மாதிரி பெரிய சித்த புருஷர் ரமண மகர்ஷி மாதிரி, அரவிந்தோ மாதிரி, சுவாமி சிவானந்தா மாதிரி பப்ளிசிட்டி வருமோட சிம்பிளிசிட்டி. அப்போ ஏதோ ஒரு நாளைக்கு நான் லேட்டாக போச்சு சொல்லிட்டு இருக்காரு, எல்லாம் இருக்கா என்னை பற்றி ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காரு வருவார் அப்படின்னு. அப்போ ஏதோ ஆண்டவன் பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் வசதி இருந்தது முதல்ல. அப்போல்லாம் யார் தனியாக ஒன்றும் இடம் கிடையாது. மயிலாப்பூர்லேருந்து சமையல் அரேஞ்ச் பண்ணி, வண்டி அரேஞ்ச் பண்ணி, சமையக்காரன் பண்ணி, கறியெல்லாம் அப்போ பகவானுக்கு வசதி கொடுத்தான். அதே மாதிரி இந்த ஆலயம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் க்ஷீணிச்சு போயிருந்தது. இப்போ ஆமாம் இதெல்லாம் புனருத்தாரணம். அப்பொழுது நான் பேர் விரும்புறது கிடையாது, நேம் ஃபேம் ரெப்புடேஷன், சர்வீஸ் ஃபார் சர்வீஸ் செய், காமியம் கிடையாது. சாமிக்கு பண்ண என்ன கொடுப்பாருங்க, நிஷ்காமிய சர்வீஸ். அது மாதிரி பண்ணி ரெனோவேட் பண்ணி அது அவருடைய அனுகிரகம். நேற்றுக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் முதியோர் பணியை பற்றி பேச சொன்னார். அப்போது நம்ம ஆலயத்தை பற்றி பேசியிருக்கேன். 54 ஆரம்பித்தா 2011 60 வருஷம் வெற்றிகரமாக அன்னதானம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு 15ஆம் தேதி 1 மணிக்கு ரேடியோவில் வரும். அது அவருடைய ஆசீர்வாதம். எல்லாரும் கவனமாக கேளுங்க. 15ஆம் தேதி நம்ம ரேடியோ பொதிகை அதெல்லாம் வச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் வந்தது சுவாமியினுடைய மூச்செல்லாம் தான் வந்தேன். நான் நடமாடல அவருடைய இதெல்லாம் தான். என்னால் முடிஞ்ச வரையும் நிஷ்காம சேவை எங்கள் ஏரியாவில் பண்ணிட்டு இருக்கேன். போன வாரம் 2 ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் வந்தாங்க. உடனே ஃபோன் பண்ணாங்க அங்கேருந்து, ஏஜ் ரூம்லேருந்து. 2 வயசான கிழம். அப்புறம் சுவாமி சொல்லிட்டு ஓம் சொல்லி காரியம் பண்ணேன். அப்போ அந்த சிப்பந்தியில் வந்து ஐயர் அப்படின்னா நான் சொன்னேன், ஐயர் இல்லை, உள்ளத்தில் ஹையராக இருக்கணும், ஜாதி மதம் கிடையாது, ஆண் ஜாதி கிடையாது, பெண் ஜாதி கிடையாது. இது கொடுத்து நான் நிஷ்காமசை என்னோட குருனுடைய இதனால் பண்ணுறேன் அப்படின்னு. இது மாதிரி என்னால் முடிஞ்ச வரலும் அனாத சம்ஸ்காரம் பண்ணுறேன். அன்னதானம் வெளியே பப்ளிசிட்டி கிடையாது. பப்ளிசிட்டி இல்லாமல் நான் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு தெரியாது. நான் கொடுத்தா கூட யாராவது பக்கத்தில் அனுப்புறா, நீ கொடுப்பா, நீ கேட்டா நான் கொடுத்தேன்னு அகமபாவம். அதுக்காக அது மாதிரி இன்றைக்கி நான் 83 வயசில் இருக்கேன்னா பகவானுடைய சுவாமியோட ஆசீர்வாதம் இல்லை. அவங்க ஆத்மார்த்தம் சாமி நம்பினா உங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆத்மா வழியும் விடாங்க, உலக வழியும் ஆனந்தமாக இருக்குது எல்லாம். ஓம் 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 ஓம்.